தாயில் ராமர் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை. இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தினாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் உன் படையெடுத்து. என்ன தலைவரே, இந்த தளபதி பத்தி அவ்வளவு பேசுனீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு மக்களோட எல்லா ஆதரவும் அந்த தளபதிக்கு தான் இருக்கு. மக்களா? ஆமா, மக்கள்னாக்கா என்ன? கரூர் மக்கள் தாய். அதான் போன மாசம் 27ஆம் தேதி ஷூட்டிங் எடுத்த விஜய் போய். ஷூட்டிங்கா? ஆமாங்க, ஜனநாயக படத்துக்கான ஷூட்டிங். அது பிரச்சாரம். அது 65 கேமரா மேல சுத்தி நின்றுச்சுங்க. 20 கேமரா. மக்கள் எல்லாம் எப்படி சாவறாங்கன்னு பாக்குறதுக்கா? ஆகுதுப்பா. ஓகே, ரசிக்கிறதுக்கா? கரெக்டா சொன்னீங்க நீங்க. ஓகே, அங்க யார் ஆதரவு கொடுத்தாங்க உங்களுக்கு? என் பையன் போனா பரவாயில்ல, விஜய் தான் என் பையன். இல்ல, என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. தாய்னாக்கா அதாங்க தாய். தாய் மீது ஆணை. எம்ஜிஆருடைய படங்க. தாய கத்த தனியன். இந்த தாயில் ராமர் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய். ஆண்டுக்கும் அந்த தாய்க்கும் என்ன சம்பந்தம்? அவர் தாயை பத்தி பாடினாரு, நீங்க பேய பத்தி பேசுங்க. பேயின்றீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னாக்கா தப்பா சொல்லிட்டாங்க. எங்க 10 மாசம் சுமந்து பெற்று அந்த குழந்தைய வளர்த்து அது உண்மையான நல்ல குழந்தையா இருந்தாக்கா, குடும்பத்தை காக்கக்கூடிய குழந்தையா இருந்தாக்கா, எந்த தாயும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது எப்படியாப்பட்ட தாயா இருந்தா கூட, ஒரு குழந்தைக்காக தாய் எந்த அளவுக்கு கூட செத தயாராக இருக்கிறாங்க. எந்த ஒரு இலக்கையும் அடைய தயாராக இருக்கிறாங்க. அடைஞ்சிட்டாங்களே 20 லட்சம் ரூபாய். ஓகே ஓகே, அந்த தாய் பாசத்துக்கும் அந்த குழந்தைக்கும் நிர்ணயிக்க பண்ணியிருக்கிறது அந்த என்ன டிவிகேவா கட்சி. ஒரு உயிருக்கு 20 லட்சம் ஓகே. என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீங்களும் உங்க காசு. தலைவர், அப்போ தலைவர் இல்லை இது வரைக்கும். விஜய் என்பது தலைவர் கிடையாது. நாட்டுக்கு தளபதி. அவரு சிந்து ஆபரேஷனுக்கு பாகிஸ்தானில் போய் குண்டு போட்டு வந்தார. இது அது லேடிஸுங்க தான் நின்று அதை தான் அந்த போற அங்க குண்டு போட்டார தெரியல, மக்களோட மனசுல ஒரு துண்டு போட்டாரா? பாசத்தை போட்டாரு. துண்டு எடுத்து விசில் அடிக்கிறாங்க பாத்துங்களா? அது துண்டு இல்ல, தூக்கு கயிறு. எப்ப 41 பேர் செத்தாங்களோ, அந்த 20 லட்சம் கூட 39 பேருக்கு தான் கொடுக்குறாரு. 2 பேருக்கு ஏன் கொடுக்குறான்னு தெரியாது ஒன்றும். அவங்க சிபிஐல என்னை தவறாக பயன்படுத்தினாங்க, நான் வழக்கு தொடர, உச்ச நீதிமன்றத்தில் நான் மனு போடுறேன்னு சொன்னாங்க பாருங்க 2 பேர். இல்ல, அந்த 2 பேரோட தாய் உண்மையா இருந்திருப்பாங்க. அவங்க வாங்கி இருக்க மாட்டாங்க. உண்மையா பெற்றுக்கிறாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்க இது. அதுக்கு போய் மக்கள் ஆதரவுன்னு இந்த மீடியாங்க சொன்னாச்சும், ஐயோ விஜய் ஏந்திருக்கிறார், விஜய் படுக்கிறார், விஜய் நடுக்கிறார், அழுவுறாரு. ஐயோ எக்ஸ்ட்ரா எல்லாமே அழுகுறாங்க. அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. என்னன்னு அந்த கரூர்ல பிரச்சனை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் 2-3 நாள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் கிட்ட திரும்ப பேசினாரு. அவரு 6 மணிக்கு மேல வெளியவே வருவது கிடையாது அவருன்னு சொல்லப்படுது. ஏதாவது போட்டுக்கின்னு அழுதுருப்பாரு. அவங்க ஃபாரின் சர்க்குங்க ஏதாவது அடிச்சுட்டு அழுதுருப்பாங்க. ஏதோ நினைச்சு அழுதுருப்பாரு. என்னடா எனக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு நினைச்சு அழுதாரோ, த்ரிஷாவை நினைச்சு அழுகுறாரோ? அதுதான் நான் சொல்ல வரப்பாரு. அவர் திரிஷாவை நினைச்சாலோ, அமித்ஷாவை நினைச்சாலோ, என்னடா அமித்ஷா கிட்ட மாட்டிக்கணும்னு நினைச்சாலோ, அது எனக்கு தெரியாது. நீங்களே சொல்லி நான் பேசணுன்னாக்கா என் வாயை கதாதாங்க. அப்புறம் தப்பா ஏதாவது வந்துடும். எனக்கு அந்த பொம்பளைங்க சொன்னது வேணும். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒரு தாய் போய் 20 லட்சம் கோடி கொட்டி கொடுத்தா கூட தாயுடைய அன்புக்கு சமம் கிடையாது. தாயுடைய அன்பு, தாயுடைய பாசத்துக்கு 100 கோடி கொட்டினா கூட அதுக்கு சமம் ஆகாது. அது வேற இவனுக்கு தெரியாது. பிரச்சனை இருந்தாலும் விஜய்க்காக அவன் பையனை தத்தெடுத்துக்க எத்தனை அம்மாங்க இருக்காங்களே. அவங்க என்ன சொன்னாங்க, என் பையன் போனா பரவாயில்ல, விஜய் என் பையன் தான். விஜய் பேர் சந்திரசேகர் தானே?
எத்தனை அம்மாங்க ஓ நான் இந்த விஷயத்துக்கு தான் வரதா இந்த ஆட்டத்துக்கு நான் வரதா எனக்கு வேண்டாம் அம்மாங்க நிறையவே இருக்கட்டும் அது அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா இப்போ இந்த மாதிரி வேற கருத்து எதுவும் இல்லையா உங்ககிட்ட? கருத்து எதோ இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வச்சு புஷ்வானம் இது புத்திபாவளியில் புஷ்வானம் விடாங்கப்பா அந்த மாதிரி சதுன்னு நம்ம இருக்கும் அப்படியே மொத்தம் எங்கிடும் அதுக்கப்புறம் தூக்கி கவலை போட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வரும் ஒரு நாள் வரும் சிபிஐ இதை மாட்டிக்கிறாரு வழக்கம் பார்க்கணும். ஓகே மக்களே, திமுக தலைவர் அவர் கருத்தை சொல்லிட்டாரு. உங்க கருத்து என்ன இருக்கோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. Audio Jungle.